நெட்வொர்க்கிங் ஏன் தேவை அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க வீக்னஸ் எல்லாம் நம்ம குரூப்பாக சேர்ந்து இருக்கும்போது அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங் ஆக்கி அதை ரெகுலர் நெட்வொர்க்கிங் பெரிய ஸ்ட்ராங் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நினைச்சதெல்லாம் டீம் வச்சு பண்ணோம், அப்படி பண்ணலாம். இப்போ அது படிக்கும்போது நான் 2 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நெட்வொர்க்கிங் அப்படி புக்கு படிச்சுட்டு இருக்கேன். நெட்வொர்க்கிங் ஏன் தேவை அப்படின்னா, நம்மகிட்ட இருக்க வீக்னஸ் எல்லாம் நம்ம குரூப்பாக சேர்ந்து இருக்கும்போது அந்த நெட்வொர்க் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங் ஆக்கி விடும் அப்படி சொல்கிறாங்க. அது ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இங்கே எம்எம்ஜியில் நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு கோர்ஸு ட்ரைனிங்கு நிறைய மார்னிங் ஃப்ரீ செஷனில் செஷனை வந்து ஃப்ரீயாக மக்களுக்கு அப்பப்போ 1-2 வரும். அதை ரெகுலர் நெட்வொர்க்கிங் பெரிய ஸ்ட்ராங் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நினைச்சதெல்லாம் டீம் வச்சு பண்ணோம், அப்படி பண்ணலாம். இப்போ அது படிக்கும்போது நான் 2 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் இந்த பியூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னா வருவார், ரெகுலர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எப்போ கூப்பிட்டாலும் வர மாட்டார், எதுக்கு செய்ய மாட்டார் அப்படி இருந்துச்சு. அவருக்காக நாங்கள் ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் அது டிலே ஆச்சு, அவர் காணாமல் போயிட்டார், வரவே இல்லாது ஆச்சு. அப்புறம் சார் அந்த கிஃப்ட் ஒன்று கொடுத்துரும் அப்படின்னு நான் வெயிட். இப்போது நீங்கள் இவரை நம்பி ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா நீங்கள் அவரை கூப்பிட முடியுமா அப்படின்னு? இல்லை சார், அவர் நம்ப முடியாது, நம்பினா வரமாட்டார், சொன்னால் வரமாட்டார், சொல்கிற மாதிரியும் செய்ய மாட்டார், ரொம்ப பயங்கரமாக பிஸியாக வேலை செய்கிற மாதிரியே இருப்பார், ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. அவரை நம்பி ஒரு விஷயம் செய்ய முடியாது, அவரை நம்பி ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அவரை நம்பி ஒரு வேலைக்கு வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒத்தையிலே எல்லாம் பண்ணுவார், அதனால் ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். ஓகே, அப்போ எந்த ரிலேஷன் நமக்கு வேண்டாமோ, இந்த ரிலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி பணம் இன்வெஸ்ட் பண்ணி gift கொடுத்து இது வந்து நமக்கு பிரயோஜனமே கிடையாது, இந்த ஆள் வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. டன். இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இப்போ வாய்நாட்டில் வந்துட்டு நிறைய லேண்ட்ஸ்லைட் ஆகி 100கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. நானும் இன்னொருத்தவங்களும் வாய்நாடு வழியாக போனோம். அப்போ வந்து வாய்நாட்டில் நம்ம போன இடத்துல இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு அனுப்பலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, அவங்கள வந்து எந்த வகையிலையும் நம்ப முடியாது. நம்ம கூடயே சோறு தின்னு, நம்ம கூடயே சாப்பிட்டு, நம்ம கூடயே இருந்து, நம்ம கூட எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கே துரோகம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியாமலே நிறைய விஷயம் பண்ணுவாங்க, மறைமுகமாக. வேறு நிறைய பேருக்கு விசுவாசமாக இருப்பாங்க, அப்படி பச்சை துரோகம் மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அப்படி அவங்களாம் செஞ்சதுனால இவங்களுக்கு நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்திருக்க நேரத்தில் திரும்ப இந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டிசிஷன் என்ன, இவங்க நம்ம லைஃப்பில் எப்போவுமே வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது. இன்றைக்கி மார்னிங் 7 மணி செஷன் நம்ம எம்எம்ஜி செஷனில் ஃப்ரீ எல்லாருக்கும் கொடுத்த செஷனில் கூட பார்த்தோம் இல்லை, நேத்தான் இன்றைக்கேன்னு தெரியல. நம்ம முழுக்க நம்மளோட டிசிஷன் தான் வாழ்க்கை. ஒவ்வொரு சின்ன முடிவு, தப்பான ஆளுன்னு தெரிஞ்சும் நம்ம அவங்க கூட பழகணும்னா அது நம்ம டிசிஷன். சரியான ஆளுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சரியான விஷயங்கள் நம்ம பண்ணலை அப்படின்னா அது நம்மளோட முடிவு. தெரிஞ்சோ தெரியாமலே நம்ம ஒரு முடிவு எடுத்துருந்தோம். நோ ரிப்ளை இஸ் அ ரிப்ளை. ஒருத்தவங்க மெசேஜ் நம்ம பார்த்துட்டோம், அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அதுவும் ஒரு ரிப்ளை தான். உன் மெசேஜ் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நானும் ப்ரிப்பேர் ஆகலை, உனக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேலையில் உனக்கு ரிப்ளை பண்ணதுன்னு பெரிய மேட்டரில் இப்படி ஏதோ சொல்ல வராங்க. நோ ரிப்ளை இஸ் அ ரிப்ளை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா? எந்த உறவு வேணும், எந்த உறவு வேண்டாம், இப்படி யோசித்து முடிவெடுக்கீங்களா? அல்லது கோவத்தில் அவனை பிடிக்காதுப்பா, இவனை பிடிக்காது, அவன் மூஞ்சில பிடிக்கல, அப்படி முடிவெடுக்கீங்களா? அது வேற முடிவு, இது வேற முடிவு. நெட்வொர்க்கிங் வந்து நம்மளை சுற்றி இருக்க மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கி வைக்கிறது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் மாதம் நான் இவ்வளோ ஷேரிங் கொடுத்துறேன் சார் சம்பாதிக்க ஆரம்பிக்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி அதை நம்பி எம்எம்ஜி வந்து எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் அவங்களுக்கு, எந்த தடங்கள் இல்லாமல். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்தது நம்ம பணம் தரோம் அப்படின்னு. ஆனால் அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை மறந்துடும். அது ஜாலியாக இருக்கும், சம்பாதிக்கும், செமையாக போகும், அப்புறம் நம்மளை பற்றி தப்பாக பேசும், நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அது சந்தோஷப்படும், இப்படிலாம் நிறைய நடக்கும். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க தெரியணும், ஓகே ரைட்டு, இந்த பிள்ளை நம்ம வயசானதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் சம்பாரித்து நமக்கு கொடுக்குன்னு நினச்சி அது கொடுக்கல, இது வந்து தில்லாலங்கடி வேலை பண்ணுது அப்படின்னா ரைட், ஓகே. இன்னொரு பிள்ளை இருக்குது, அது இன்னொரு பிள்ளைலாம் நிறைய பிள்ளை இருக்குது, சம்பாதிக்க
எம்எம்ஜி மூலமாக படித்து எவ்வளோ இன்கம் வருதோ அது மூலமாக பணத்தை ஷேரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன வரும்? பயங்கர ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வரும். நாளைக்கு இந்த பிள்ளையை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம். இது எந்த கஷ்டத்துலையும் என்ன நஷ்டத்துலையும் ஷேரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது நமக்கு அப்படின்னு சொல்லி அசைக்க முடியாத நம்பிக்கை அது மேலே வரும். அப்போ இது நம்ம குடும்ப பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்னு. அதோட டிசிஷன் அந்த நெட்வொர்க்கிங் வந்து அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் எல்லாரையும் ஒரு தடவை ஏமாற்ற முடியும், காலமெல்லாம் ஏமாற்ற முடியாதுல்ல, உஷாராயிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி இருக்க நெட்வொர்க்கிங். இப்போ வந்து நம்மகிட்ட நிறைய பேர் பெரிய பேர் ஆட்கள் 70 வயசு 80 வயசு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, அவ்வளோ வேலை, நிறைய பேரை கைடு பண்ணி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மென்டராக இருந்தாங்க. அவங்களுக்கு கூட இந்த புத்திசாலித்தனம் இல்லை, இந்த சாதம் காமன் சென்ஸ் இல்லை. யார்கிட்டயாவது பணம் வாங்கினா அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும், வட்டி கரெக்டாக கொடுக்கணும், எவன் நமக்கு என்ன செஞ்சாலும் அவனை மதிக்கணும், அவனுக்கு ரிப்ளை கொடுக்கணும், இந்த காமன் பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இருப்பாங்க. இவங்க எப்படி நெட்வொர்க்கிங் பண்ண முடியும்? இவங்க வந்து தன்னைத்தானே கொடூரமான ஒரு சிச்சுவேஷன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கே தெரியாது இவங்க யார் சோட்டு போட்டு யார் வளர்த்தாங்களோ அவங்கள பிடிச்சி கடிக்கிறது, அவனை கெட்ட வார்த்தை திட்டுறது. ஓகே, இப்படி அவங்க அந்த பழக்கம் வைக்க இவங்களை சுற்றி இருக்கவங்கெல்லாம் அதை கவனிச்சுட்டே இருப்பாங்க. இவன் வேண்டாம், இவன் ஏதோ தகராறு பண்ணுறான், ஏதோ பிரச்சனை பண்ணுறான், அவனை விட்டு தூடுறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்க கஷ்டத்தில் போகிறதுக்கும் வாழ்க்கையில் சீரழிஞ்சு நாசமாக போகிறதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். எப்போனாலும் சரி நம்மளை சுற்றி இருக்க நெட்வொர்க் இருக்கலாம், அவங்கக்கிட்ட நமக்கு இவன் வேண்டாம், இவன் புத்தி இவன் போக்கும் போக்கும் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னா அவங்கள கட் பண்ணிடுங்க. அவங்க நம்மளை பற்றி என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. பட் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் நமக்கு உதவி பண்ணாங்களோ, யாரை நம்மளை வாழ்க்கையை மாற்ற முடியுமோ அவங்க கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. இந்த உறவு, இந்த ரிலேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுருங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் கமிட் பண்ணீங்களோ ஏன்னா சொன்னீங்களோ செஞ்சுருங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ரெசிடென்ஷியல் ட்ரைனிங் வருவாங்க. இங்கே வந்த உடனே என்கிட்ட பணம் இல்லை சார், கொஞ்சம் பணம் லேட்டாக தரேன். ஓகே, டன். இங்கே அவங்க வந்ததுக்கு மேலே இங்கே நாங்கள் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, மும்பையில் சுற்றி பார்க்குறது, டிக்கெட் எடுத்து கொடுக்குறது, எங்கள் எம்எம்ஜி வேலை அவ்வளோ வரை விட்டுட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. இது எம்எம்ஜிக்கு பெரிய நஷ்டம். இது எப்போ அவங்க அந்த பணம் தரலனா, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்கிறது. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஞாபகமாக வரதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்துருவாங்க, அது வந்ததுக்கப்புறம் கொடுப்பாங்க, அல்லது இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஞாபகம் வச்சு கொடுத்துருவாங்க. இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்மளை சுற்றி யார் நமக்கு தேவையோ, யார் மேலே நம்ம கமிட் பண்ணமோ, எதை செய்வேன்னு சொன்னமோ அதை செய்ய நம்ம மேலே மரியாதை கூடும், நம்ம மேலே நம்பிக்கை கூடும். ஃப்யூச்சரில் நம்மளை நம்பி இந்த கூட்டம் நமக்கு என்ன வேணாலும் பண்ணும். இந்த கூட்டத்தை நம்மளே வெட்டி நாசப்படுத்திக்கிடக்கூடாது, நம்மளே அழிஞ்சு போவோம். இந்த கூட்டம் நமக்கு எப்பவும் வந்து நிற்காது. நம்மளை சுற்றி இருக்க உறவுகளை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோமோ, எப்படி மெயின்டைன் பண்ணுறதோ அதை பொறுத்து தான் நம்மளை சுற்றி இருக்கும். இல்லாட்டா நம்மளை சுற்றி நார்னவங்களும் இந்த மாதிரி மாதிரி முடிச்சு வைக்க தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய பணம் இருந்துச்சு, ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அப்படி வாங்கலை அப்படின்னா அதெல்லாம் நஷ்டத்தில் போயிடும். நஷ்டத்தை என்ன சொல்லுவாங்க, டாக்ஸ் அந்த மாதிரி போயிடும். சரி, ஓகே, ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் ஃபுல் டீமே மாத கணக்காக தூங்காமல் டேட்டா எடுத்து கலெக்ட் பண்ணி, ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து பார்கெயின் பண்ணி, விலை குறைச்சி, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் அலைஞ்சு தேடி பார்த்து எல்லாம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வாங்கி வச்சோம். வந்தாங்க 3 நாளில் 4 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது எம்எம்ஜி டீம் கொடுத்தான். அவங்க எதுவும் தருவாங்க வைக்காங்க எதுவும் நினைக்கல, அப்படி செஞ்சோம். அதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்னா சரி கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. இங்கேருந்து எம்எம்ஜி டீம் அவ்வளோ பேரும் ஒரு 80,000 1 லட்ச ரூபா செலவழிச்சு ஒவ்வொருத்தரும், அது எம்எம்ஜி பைசா கொடுக்கல, எல்லாரும் அவங்கவுங்க பைசா, டீம் தன்னோட கிரெடிட் கார்டு தான் சேமித்து வச்ச பணத்தில் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எல்லாரும் செலவழித்து 10,000 டிக்கெட்டு 8,000 டிக்கெட்டு போட்டு எல்லாரும் போய் அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எதுக்கு? இந்த உறவு வந்து நீடிக்கும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எல்லாரும் செலவழிப்பாங்க. நம்ம வீட்டில் இறஞ்சிட்டு போனால் கூட நம்ம வந்து இவ்வளோ ரூபா செலவழிச்சு போகும்போது தெரியல. பட் யாரும் நம்ம எம்எம்ஜி டீமில் ஒருத்தவங்க, எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க பண்ணுறோம், ரைட்டா? ஒன்று இது வந்து எம்எம்ஜி எதுவுமே எதிர்பார்க்காம அவங்களுக்கு பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்களா கொடுத்தா சரி, கொடுக்கறனா சரி. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் வருது, அந்த வீடெல்லாம் வாடகை கொடுக்குறோம், அந்த மாதிரி சரி கொடுக்கும்போது அந்த வீடு வாடகை 2,500 ரூபா ஏதோ ஒன்று. அப்போது எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோக்குள்ளே எல்லாரும் செலவழித்து பண்ணாங்களோ, எம்எம்ஜி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் செலவழிச்சு பண்ணாங்களோ, அவங்க சொல்கிறாங்க 2,500 ரூபா நீங்கள் தரல,
நீங்கள் எல்லோரும் வீட்டை காலி பண்ணுங்க, சாவி என்கிட்ட கொடுங்க அப்படிங்க. ஓஹோ, அப்போ உங்களுக்கு 2500 உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வீட்டை காலி பண்ணி சாவி வாங்கிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு செய்யணும் வைக்கணும் அப்படின்னு 80,000 1,00,000 எம்எம்ஜி எதுவுமே பார்க்காம செலவழித்து செஞ்சிச்சுலாம் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு. நம்ம சொந்தக்காரனுக்கு எதுக்கு செய்வோம்? நம்ம செஞ்சால் அவன் செய்வான். மொய் ஏன் செய்கிறோம்? நம்ம ஒன்று செஞ்சால் அவன் செய்வான். நிறைய ஊர்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷலி அந்த மீனவ நண்பர்கள் ஊரெல்லாம் கொடுத்த மொய்யை 50,000 1,00,000 மொய் செய்வாங்க. மொய் செய்யலைன்னா கல்யாணத்தானே வீட்டில் வந்து கிழிச்சு நாரை தொங்க விட்டு போயிடுவாங்க. நம்ம ஊரில் ஓகே 500 1000 500 செய்யலைன்னா விட்டுருவாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் அங்கே வந்து வீட்டில் வந்து சண்டை போடுவாங்க. ஒரு உறவு வந்து நம்ம ஏன் செய்கிறோன்னா அவங்களும் செய்யணும். 80,000 1,00,000 செஞ்சவன் கேனையன் உங்களுக்கு 2,500 கிடைக்கலன்னு நீங்கள் சண்டை போட்டு நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவீங்க. அப்படியா? யாருக்கிட்ட? அப்படியா? அப்படி. ஸோ வந்து ஒரு உறவை உருவாக்கி அந்த உறவை டெவலப் பண்ணி அதை கண்டினியூ பண்ணி போக தெரியாது. அப்படி வளரவும் இல்லை, அப்படி படிக்கவும் இல்லை. அப்படியே சொல்லிக் கொடுத்தாலும் நான் பெரிய பருப்புடா அப்படின்னு கொம்பு முளைச்சி எவன் சொல்லிக் கொடுக்கானோ அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறது. எனக்கு அட்வைஸ் பண்ணு. ஓகே, நீ அப்படி இருக்கியா? உன்னை சுற்றி கூட்டம் இருக்கா? நீ ஏதாவது சாதிச்சிருக்கியா? ஏதாவது செஞ்சிருக்கியா? இவ்வளோ பேர் கூட்டமாக இருந்து வாழ்ந்திருக்கியா? எனக்கு இந்த கூட்டத்தெல்லாம் வாழ பிடிக்காது, எவனுக்கும் சோறுபட பிடிக்காது, எனக்கு தனியாக தான் இருக்க முடியும். எனக்கு அட்வைஸ் பண்ணாது. ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் சேர்ந்து வாழ்கிற கூட்டம், எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ செஞ்சுருக்கோம். அதாவது தன்னோட நெட்வொர்க்கை, தன்னோட குரூப்பை தானே அழிச்சுக்கிடுவாங்க. அந்த அந்த அதை எப்படி எல்லாரையும் சேர்த்து போகும்போது 4 விதமாக இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம கூட்டிகிட்டு போகணும். இது ரொம்ப டேஞ்சர், இதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னா அன்னைக்கு தூக்கிடலாம், வெட்டிடலாம், அது வேற கதை. ஒவ்வொருத்தையும் தன்னோட நெட்வொர்க்கை எப்படிலாம் அழிக்கிறாங்க, தன்னைத்தானே எப்படிலாம் கேவலப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒன்று. சில வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வருவான், வீடு இருக்காது, தந்தரைய 4 தகரம் இருக்கலாம், பத்தரா இருக்கலாம், தகரத்தை அடித்து அந்த தகரத்தில் ஒரு நார்கட்டில் ஒரு 80 ரூபா போர்வை, அதுதான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் எம்எம்ஜியில் வந்தோடனே எல்லாரும் பார்த்தோன்னா பாவம் இவனுக்கு எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்ஜியில் அவ்வளோ மக்களும் எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லி எல்லாரும் பணம் போட்டு 20-30 பேர் பணம் போட்டு அவனுக்கு பணம் கொடுத்து ஏதாவது தொழில் பண்ணுப்பா, ஒரு ஆடு கீடு வேலை பார்த்துக்க அப்படின்னு கொடுக்காங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவன் அப்படி அழுது கண்ணீர் பட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது அப்படி கண்ணீர் மல்லிகை அழுது காப்பாற்றி அவங்க அம்மா வந்து நம்ம காலெல்லாம் விழுந்து, ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் தான் என் குடும்பமே வாழ்க்கை மாறிச்சு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ லட்சம் கொடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறமும் நஷ்டம் ஆகுது. அப்பவும் எம்எம்ஜி எல்லாரும் சொல்லாங்க, வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமும் பணம் கொடுக்காங்க. அப்படி அப்புறம் வந்து எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னா, சரிப்பா வீடு கட்டு அப்படின்னு வீடு கட்ட பணம் கொடுத்தாச்சு. அந்த வீடு கட்டுத்த பணத்தையும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பொதுவாக எங்கள் அம்மாவுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு வீடு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன், அவ்வளோதான். இதுக்கு மேலே வீடு சுரேச்சலம் அம்மா பெரிய பங்களா கட்டுங்க அப்பெல்லாம் கிடையாது. அது ஒரு வீடு தான் இருக்கும். இப்படி நம்ம நினைக்கிறோம். அடுத்தவங்க காசு வாங்கினா நம்ம என்ன செய்வோம்? அடுத்தவங்க பணத்தை வாங்கி ரூமாக கட்டி மாடியெல்லாம் கட்டி படியெல்லாம் போட்டு எவன் துட்டு. ஒரு மனுஷனுக்கு பணத்தை பார்க்காம பணத்தை பார்த்தோம்னா பேராசை, அதை என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணுமே அப்படி தெரியல. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு தன்னோட நகையை வந்து அடகு வச்சு பேங்கில் அடகு வச்சு லட்சமாக கொடுக்காங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அதையும் வந்து செலவழிச்சாச்சு, எல்லாம் செலவழிச்சாச்சு. இந்த ஊர் முன்னாடி நான் எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யாரு காசுடா? சொந்த காசில் பண்ணணும். ஒன்றும் இல்லாதவனுக்கு சரின்னு ஏதாவது ஆடு வச்சு பிழைச்சின்னு சொல்லிட்டு ரூம் வச்சாச்சு, சரி ஓகே. ரெண்டாவது கஷ்டம்னு சொல்லிட்டு இன்னும் பணத்தை கொடுத்தாச்சு, ஓகே. அப்புறம் இருக்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் நகையை வாங்கி அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வாங்கி அதையும் வாங்கி போட்டாச்சு, ஓகே. அப்புறம் சிம்பிளாக வீடு கட்டத்தை விட்டுட்டு பெரிய வீடாக கட்டி அந்த பணத்தையும் விட்டாச்சு. நம்மகிட்ட காசு இல்லை, பணம் இல்லை. ஆனால் பணம் எங்கேயே கிடைக்குன்னு சொல்லி பேராசையில் பண்ணி அப்புறம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாங்க, இவட கொஞ்சம் பணம் வாங்கிட்டாங்க, பின்னாடி கிடந்து அந்த பணத்தையும் வாங்கி அதையும் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பணத்தை கேட்டால் என்ன பணம், அதெல்லாம் தர வேண்டிய தருவேன், அது 2 வருஷம் கழித்து தருவேன், இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து இவன் நல்லா இருக்குன்னு நினச்சாங்களோ அவங்களே ஏறி மேய்கிறது, அவங்களே இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளை சுற்றி இருக்க நெட்வொர்க்கு வந்து சோழி முடிக்கிறது. இப்படி நெட்வொர்க்கை சோழி முடித்தோம் அப்படின்னா நமக்கு இருந்த கான்டாக்ட்ஸு, நமக்கு இருந்த நம்ம இவ்வளோ நாள் வளர்த்து வச்ச ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறது.
அல்லது எவனையாவது பிடிச்சி கெட்ட வார்த்தையில் திட்டுறது, எனத்தையாவது சொல்கிறது. அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து திட்டும்போது நம்மளுக்குன்னு மதிப்பு இருக்குது. இப்போ எனக்கு என் மெட்டர்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் யாரையாவது நீங்கள் நாங்கன்னு பேசுங்க. நீங்கள் நாங்கன்னு பேசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் மதிப்பு கூடாது, நீங்கள் ரொம்ப டீசெண்டான ஆள் அப்படின்னு தோணும். அப்படி சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் மதிப்பாக பேசுங்க அப்படின்னு. சில அதையும் கெடுத்துடணும். நமக்கு சுற்றி இருக்க நெட்வொர்க்கை வந்து என்றைக்குமே வந்து கெடுக்காதீங்க. ரெண்டாவது வந்து நான் ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னா யாரையாவது சாதிக்க பழகுங்க, எவனையாவது பெருசால் ஆக்குங்க, எதாவது உருவாக்குங்க, எவனையாவது அழிக்கிறதுக்கு முன் வராதிங்க. நம்மளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு நம்ம எல்லாம் செஞ்சுட்டு அவன் நம்மகிட்ட விளையாட்டு காட்டுறான்னா அவனும் சோழிய முடிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லாதவனை எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் அவங்ககிட்டே எதிர்த்து பண்ணோம் அப்படின்னா அவன் நம்ம மேலே உள்ள மதிப்பு மரியாதை போயிடும், நம்மளை சுற்றின டீம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், நெட்வொர்க்கிங் உருப்படவே முடியாது. இதே பழக்கம் இருக்கலாம். நமக்கு உதவினவனை சோறு போட்டவனை திரும்ப போய் எதிர்த்து நிற்கிறது வந்து இந்த பழக்கம் இருக்கலாம். இது காலங்காலமாக அப்படியே போய்கிட்டு இருக்கும். வாழ்க்கை நாறிடும். நம்மளை சுற்றி இருக்க நெட்வொர்க் நமக்கு யாரெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள எப்படி டீல் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், இது எப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நம்மகிட்ட என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அதை நம்ம சேரும்போது நம்மகிட்ட பணம் இல்லையா மற்றவங்க பணம் கொடுப்பாங்க, நம்ம மூளை இல்லையா மற்றவங்க கொடுப்பாங்க, நம்மகிட்ட ஆள் இல்லையா மற்றவங்க ஆள் கொடுப்பாங்க. இப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் குரூப் இருக்குல்ல, அதை பார்த்து பார்த்து பண்ணுங்க. எவன் வேண்டாமோ அவன் வேண்டாம், பட் யார் வேணுமோ அதை கவனம் பண்ணுங்க. புரியுதா? இந்த வீடியோவில் என்ன எடுத்துக்கிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.